கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதிகாலையில் தேவனோடு என்கின்ற இந்த ஜெப வேளையில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்கான வார்த்தை மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 12வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை அவர் சீஷர்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அநேக காரியங்களை அவர் அற்புதமாய் அடையாளங்களாய் செய்து கொண்டு வரும்போது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்படும். இப்போ நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் நினைச்சிட்டு இருக்கோம், நான் என்ன தப்பா பேசிட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் நாம் என்ன வார்த்தை பேசுகிறோமோ எல்லா வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய நாவிலே மரணத்துக்கான வார்த்தைகளையோ ஜீவனுக்கான வார்த்தைகளையோ வைத்திருக்கிறார். இப்போ நான் மரணத்திற்கான அந்த கனிகளை நான் ருசி பார்க்கும் போது அதை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். நான் ஜீவனுக்கான அந்த வார்த்தைகளை பேசும்போது அப்படிப்பட்ட கனிகளை நான் என்ன பண்றேன்னா பெற்றுக் கொள்ளுகிறேன். அப்போ நாம் பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற உணர்வு முதல்ல நமக்கு இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நாவு சிறிய அவமா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-6வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நாவு சிறிய அவயம்தான், ஆனாலும் அது என்ன பண்ணும்னா பெருமையானவர்களை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியிலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நம்முடைய நாவினால் நாம் பேசுகிற வார்த்தை என்ன பண்ணும்னா அது நெருப்பை போடுறது. அது என்ன பண்ணும்னா எப்படி ஒரு தீக்குச்சி ஒரு காட்டை கொளுத்துமோ அது போல நாம் பேசுகிற வார்த்தை என்ன பண்ணும்னா நம்முடைய ஆயுள் சக்கரத்தையும் அது என்ன பண்றது, கொளுத்துகிறதா இருக்கிறது. நாம் யாரை பேசுகிறோமோ அவர்களே என்ன பண்ணுதுன்னா மனமடி வாக்குகிறதா இருக்கிறது. அப்ப நாம் பேசுகிற வார்த்தை என்ன பண்ணணும்னா சரியாய் பேச வேண்டும். நல்ல வார்த்தைகள் நாம் என்ன பண்ண வேண்டும், பேச வேண்டும். நீங்கள் 12ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இப்போ இருதயத்துல என்ன மாதிரி எண்ணங்கள் நமக்கு நிறைந்திருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாயிலிருந்து என்ன பண்ணப்படும், புறப்படும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவங்களை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவங்களை எடுத்து காட்டுகிறான். அப்ப என்னுடைய இருதயம் எப்படி நிறைந்திருக்கிறதோ, என்னுடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதை வைத்துதான் நான் பேசுகிற வார்த்தையும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என்னுடைய இருதயம் நல்ல காரியங்கள் நிறைந்திருந்தால் நான் நல்லவைகளை பேசுவேன். என்னுடைய இருதயத்துல பொல்லாத காரியங்கள் இருந்ததுன்னா நான் பொல்லாதவங்களை என்ன பண்ணுவேன், பேசுகிறவனா இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்தி உண்டாகும்படி பிரயோஜனமானவர்களை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமானவர்களை நீங்க என்ன பண்ணுங்க, பேசுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க கெட்ட வார்த்தையின் உடனே நம்ம அசிங்கமாய் பேசுறது அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. நமக்கு என்னதுன்னா பக்தி விருத்தி ஏதுவான பிரயோஜனமான வார்த்தைகள் இல்லாம நாம் பேசுகிற எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். இப்ப ஒரு வார்த்தை எனக்கு பிரயோஜனமா இல்ல ஒரு வார்த்தை மத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி நான் பேசலன்னா நான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பு நாளிலே என்ன பண்ணோம், கர்த்தர் இடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். நமக்கு அதான் வாய் இருக்குது, நம்ம பேசுறதுதான் சரின்ட்டு ஒருத்தவங்களை காயப்படுத்தினாலோ ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தினாலோ ஒருத்தவங்களை மனமடி வாக்கினாலோ அந்த எல்லா வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நியாய தீர்ப்பு நாளிலே இந்த வார்த்தை தான் நம்மை நியாயம் தீர்க்கும். பரலோகத்தில் சாட்சியிடுகிறது வார்த்தையும் கூட. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைய நாம் பார்த்து பேசணும், அந்த வார்த்தையை நாம சரியாய் பேச வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். கடைசியா நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம்.
பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதை, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயாத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு வருகிறது. அப்போ கடைசி நாளிலே, நியாய தீர்ப்பின் நாளிலே வார்த்தை தான் நம்மை நியாயம் தீர்க்கும் என்பதை நாம் இருதயத்துல நாம் எப்போதும் என்ன பண்ண வேண்டாம், நினைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வார்த்தையாக இயேசு கிறிஸ்து நம்மை நியாயம் தீர்ப்பார். அவர் நம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. நீ பேசுகிற எல்லா வீணான வார்த்தைகளும், நீ பேசுற எல்லா தேவையில்லாத வார்த்தைக்கும், நீ பேசுற எல்லா பிரயோஜனம் இல்லாத வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்பாங்க, இந்த வார்த்தையை பேசுனியே, இந்த மாதிரி காரியத்தை சொன்னியே, இந்த வார்த்தையினால ஒருத்தனை மனமடி வாக்கினியே, ஏன் பண்ண ஆண்டவர் கேட்டாங்கன்னா, அப்ப நம்மளால பதில் சொல்ல முடியாத இடத்துல நாம் தலை குனிந்து நிற்கிற நிலைமை நமக்கு ஏற்படும். அதனால நாம் இருக்கிற நாட்களிலே நாம் நலமானவைகளை பேச வேண்டும். நான் மற்றவர்களின் நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும், பிரயோஜனமான வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணோம், பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால உங்கள் இருதயம் நன்மையினால நல்ல எண்ணங்களால நிறைந்திருந்தது என்றால் நீங்கள் நன்மையான வார்த்தைகளை பேசுவீங்க. என்னுடைய இருதயம் நன்மையினால நல்ல எண்ணங்களால் நிறைந்திருந்ததுனால் நான் நன்மையான வார்த்தைகளை பேசுவேன். அது பொல்லாத பொக்கிஷத்தினால நிறைந்திருந்தது என்றால் நான் பேசுவது எல்லாம் பொல்லாததான். அது பொல்லாததுனால நிறைந்திருந்தது என்றால் நாம் பேசுவது எல்லாம் பிரயோஜனம் இல்லாததான் இருக்கும். அப்போ இந்த கால வேளையில கூட நம்ம இருதயம் நல்ல எண்ணங்களினால் இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல வார்த்தைகளினால் நிறைந்திருக்கும் போது நாம் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கும், அது பிரயோஜனமா இருக்கும், அது நல்லதா இருக்கும், அநேகருக்கு பிரயோஜனப்படுகிறதா உபயோகப்படுகிற வார்த்தைகளாக நாம் தினமும் நம்ம பேசுவோம். அப்ப இந்த நாள்ல கூட நாம் நல்லவைகளை பேசுவோம், வீணானவைகள் என்ன பண்ணுவோம், வார்த்தைகளை பேசாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.